Malaysia மக்களே, this is me DJ Deepika. And this is me DJ Nams. We are a couple DJ from Chennai. So Hello Creatives proudly presents நம்மளோட legend ஹரிஹரன் சாரோட live in concert மலேசியால நடக்க போகுது Penang Spice Arenaல this December 16th. Friends and family வாங்க 6 o'clock ல இருந்து வைப் பண்ணலாம். So tickets are available on tickets2you.com. So miss பண்ணாம வாங்க. See you all this December 16th. Tata bye bye. கெடா மாநிலத்தில் தண்ணீர் மட்டுமல்லாமல் பல வகையில் இங்கு வாழும் மக்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக புகார்கள் எழுந்து வருகிறது. இதில் முக்கியமாக மக்களின் அன்றாட தேவையான தண்ணீர் தட்டுப்பாடு கடந்த 2 வருடங்களாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார் லங்காவி தீவின் சமூக பார்வையாளர் தர்ஷினி. இருக்கும் 2 வருஷமா தண்ணி போராட்டமா இருக்கும். ஒரு மாசத்துல எப்படியும் பார்த்தா 2 தடவை தான் தண்ணி வரும் போது பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போகாத இருக்காங்க. வாத்தியார் எங்களை கேட்டாலும் நாங்க வந்து வாத்தியார்ட்ட பதில் சொல்றோம், தண்ணி வரலன்னு சொல்றோம். பிள்ளைங்க படிப்பு வீணா போகுது. இதோட குறிப்பாக சொல்ல போனால் தீவின் முக்கிய சுங்கை ராயா தோட்டம் அதன் அருகில் உள்ள இந்திய குடும்பங்கள் இந்த பாதிப்பில் சிக்கியுள்ளனர் என்றார் தர்ஷினி. இது தொடர்பாக சாடா நிறுவனத்துடன் புகார்கள் செய்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, தீவின் பெரும்பாலும் மக்கள் இந்த தண்ணீர் பிரச்சனையினை எதிர்நோக்கியுள்ளனர் என்றார். Waalaikumsalam, salam sejahtera. Hari ini kita telah menyampaikan memorandum kepada Sada Langkawi dan kita juga telah panjangkan memorandum ini kepada Sada Negeri Kedah, Kementerian Alam Sekitar dan Air dan juga Suruhanjaya Perkhidmatan Air Negara SPAN. இது தொடர்பாக அதிகாரிகளின் விளக்கம் மனநிறைவு அளிக்கவில்லை என்றார். காரணம் குடிநீர் தண்ணீர் கோல கெடா அல்லது கோல பெர்லிஸ் கடல் வழியாக லங்காவிதீவுக்கு வருகிறது. குழாய் அல்லது கடல் பகுதியில் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி வருகிறார்கள் அதிகாரிகள். தினசரி பயன்பாட்டிற்கு மினரல் வாட்டர் தண்ணீர் பாட்டில்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறோம். வசதி படைத்தவர்களால் இது போன்ற சலுகைகளை அனுபவிக்கலாம். வருமானம் குறைந்தவர்களின் நிலைமையினை நினைத்து பாருங்கள் என்றார் குமாரி தர்ஷினி நாகரத்தினம். லங்காவில் நாடாளுமன்ற உறுப்பினரின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் இதற்கான தீர்வு அவரால்தான் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. இன்று நடந்த மகஜர் மற்றும் மக்களின் புகாருக்கு சாடா அதிகாரிகள் கூறியது. 60 வருஷமா இருக்கேன். இப்போதைக்கு 2 வருஷத்துக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு. தண்ணி இல்ல, பைப்பு போட்டு கூட தண்ணி வரல, குளிக்கிற சவுல் போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு. இந்த மாதிரி பண்ணியிருந்தா எப்படி பிள்ளைங்க எல்லாம் இது பண்ணு. காலைல போறப்ப தண்ணி வரல, 5 மணிக்கு அடிச்சாங்களா, அதோட சாயந்தரம் நாளைக்கு காலைல தான் தண்ணி கிடைக்க கஷ்டமா இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு வயசு முடிச்ச அளவுக்கு தமிழர்கள் ஒற்றுமை வந்து போராடுவோம். கடைசி வரைக்கும் போராடுவோம். பினாங் மக்களே, டிசம்பர் 16ஆம் தேதி ஸ்பைஸ் அரேனா பினாங்கில் நடைபெற உள்ளது ஹலோ கிரியேட்டிவ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் தி லெஜெண்ட் ஹரிஹரன் லைவ் கான்சர்ட். உங்கள் டிக்கெட்டுகளை ticket2you.com.my வழி இப்போதே புக்கிங் செய்யுங்கள்.